எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலை முறையை 5, 8 மற்றும் 12 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்கள் ரூபாய் 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. இப்ப 3 பேர் இருக்காங்க. யாரா இருக்காங்க? எக்ஸ் இருக்காரு, ஒய் இருக்காரு, இசட் இருக்காரு. அவங்க பார்க்கக்கூடிய வேலை நாட்களின் எண்ணிக்கை எவ்வளோ? எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 8, இசட் வந்து எவ்வளோ? 12. இப்போ என்ன பண்றாங்க? அவங்க ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு வேலை பார்த்துறாங்க. 49,000 கிடைச்சிருக்கு. அது 49,000 என்ன பண்ண போறாங்க? பிரிக்க போறாங்க. எப்படி பிரிக்க போறாங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற நாட்களை வச்சு பிரிக்கக்கூடாது. இந்த நாட்களை பங்குகளா நான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த நாட்களை பங்குகளா எப்படி மாத்துறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த 5, 8, 12 இதுக்கான எல்சியம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிப்போம். அப்போ எல்சியம் வரும். இப்போ 5, 8, 12. இப்போ 4 அடிச்சோம்னா இங்க 5, இங்க 2, இங்க 3. ஓகேவா? இப்போ பெருக்குங்க. அப்போ 4 5 20, 20 22 40, 43 120. அப்போ எல்சிஎம்ல வருது 120 வருது. அப்போ 120 வச்சு ஒவ்வொன்றுமே டிவைட் பண்ணுங்க. 120/5, 120/8, 120/12. இப்போ 120/5 அடிச்சால் வரும் 24. 120/8 அடிச்சால் வரும் 15. 120/12 அடிச்சால் வரும் 10. இப்போ இது மொத்தமா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 24, 5 கூட 39, இங்க ஒரு 10 கூட 49. ஓகேவா? அப்போ மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு? 49. அதாவது 49 எக்ஸ் தான் எனக்கு எவ்வளவு? 49,000 ரூபாய். ஓகேங்களா? மொத்த பங்குகள் அப்படிங்கறது எக்ஸ்ல வச்சுக்கோ. அப்ப 49 எக்ஸ் 49,000னா ஒரு எக்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? 1000 ரூபாய். ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும்? 1000 ரூபாய். அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன பண்ணும்? 1000ஆல பெருக்கினா போலாம். அப்ப 24 பங்கு எவ்வளவு வரும்? 24,000 ரூபாய். 5 பங்கு 15,000 ரூபாய். 10 பங்கு 10,000 ரூபாய். ஓகேங்களா? அப்ப 24,000, 15,000, 10,000 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் செகண்ட். 24,000, 15,000, 10,000.